டேய், உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? அப்படிதாங்க தோணுச்சு பார்க்கும் பொழுது. இந்த அடிக்கிற வெயில்ல ஒரு 5 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே பஸ் ஸ்டாப் கிடையாதுங்க. ஒரு வயசானவரு அந்த பாலத்துல நடந்து போயிட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்தா அவர் எங்கேயாவது கண்டிப்பா மயங்கி விழுந்துருவாருங்க. அந்த நிலைமையில இருக்கிறாரு அவரு. அத்தனை பேர் அவரை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. யாருமே அவருக்கு லிஃப்ட் கொடுக்கணும்னோ இல்ல எங்க போகணுங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணவே இல்லை. ஒரு மனசுல இருக்கிற வலிகள் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாரு வரும்போது என்கிட்ட. எதிர்பார்க்காததான் நடக்கும் எல்லாமே. எதிர்பார்க்காததான் நடக்கும். இல்ல அவ்வளவு தூரம் நீங்க நடந்து வரீங்களே அடிக்கிற வெயில்ல, 8 கிலோமீட்டருக்கு மேல நடந்து வரீங்களா? என்ன ஆகும் சொல்லுங்க உங்களுக்கு? நான் தான் பாக்குறேன், யார ஒருத்தர் பாலத்துல வெயில்ல இவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ ஒரு சகோதரன் எடுத்து கொண்டு வரீங்களா பார்த்தீங்களா? எல்லாருக்கும் தெரியாது. நிறைய பேர் கிராஸ் பண்ணி போனாங்களா? கேட்கலையா யாருமே? அதெல்லாம் கேட்கறது மனசு வராதுங்க ஐயா. எல்லாரும் இப்போ அங்கருங்க நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் என்னடா ஒரு கடை கூட நிற்க மாட்டேன் என் மனசுக்குள்ளார இருந்துச்சு. அப்போ நான் நினைக்கும் போது அவர் வராரு. இறைவன் வராரா? போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. மனுஷனுக்கு மனுஷன் தான் உதவியாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த உலகம் வந்து பொறாமை உள்ள உலகம், போட்டி உள்ள உலகம். தன் இனத்தை தானே அழிக்கிற ஒரே இனம் எது தெரியுமா? மனித இனம் மட்டும்தான். எந்த விலங்கும் தன் இனத்தை தானே அழிக்கிறது கிடையாது. நான் அழாதீங்க, ஏன் அழுறீங்க? அழாதீங்க. இந்த பொய் இல்லை எங்கே போறீங்க? இன்னைக்கு அப்பா இல்லாதவா இருக்கிறாரு. என் மனசு இப்படி ஒரு வயசானவர் நடந்து போயிட்டு இருக்கீங்க இந்த வெயில்ல, எப்படி விட்டு போக முடியும்? பாருங்க, 100 பேர்ல ஒரு இறைவன் இருக்கிறாரா இல்லைங்களா? இறைவன் மனிதர்கள் உருவில் தான் வந்து நமக்கு உதவுவாங்க. கண்டிப்பா. அதே மனித உறவுல சாத்தான்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அடுத்தவங்க வாழ்வை கெடுக்கிறதுக்கு இருக்க தான் செய்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கக்கூடாது. கெடுவார் கேடு நினைப்பார், அவ்வளோதான். நம்ம நல்லது செஞ்சு நம்ம போயிட்டே இருக்கட்டும். சூப்பர். சரி, பார்த்து போங்க. வேற எதுவும் நினைக்காதீங்க, நல்லதே என்று போங்க. அவ்வளோதான். இறைவன்ட்ட தான் நம்ம வைக்கிறோம். நமக்கு கெட்டது பண்ணுறவங்களை பற்றி நம்ம இறைவன்ட்ட வைக்கிறோம். அவன் பார்த்துப்பான். கண்டிப்பாக அவர் பார்த்து பாருங்க. பார்க்காத மட்டும் இருக்க மாட்டாரு. ஜூஸ் எதாவது குடிக்கிறீங்களா? வேணாங்க, போங்க. நான் ஒரு ஆள் பார்த்துட்டு வரேன். சரி, ஓகே, வரட்டா? மகிழ்ச்சிங்க ஐயா. மகிழ்ச்சி, நன்றி.